சிக்கன் 65 வீட்டில் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்? ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாதிரியே வீட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேஜராக உங்களுக்கு என்ன இருக்கும்? எண்ணெயில் போடும்போது உறிஞ்சி திரிஞ்சி அப்படியே விட்டு போயிடும்ல சிக்கனில் ஒட்டாமலே. என் அன்பு வணக்கம். இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம கழுவி வச்சுருப்போம், கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம இப்படியே சும்மா அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொட்ட சொட்ட தண்ணி இல்லாமல் அதை அப்படியே அதிலேருந்து உதறி மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு, நல்லா எப்படி வாஷ் பண்ணிங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதுலேருந்து எடுத்து போடுங்க. இதில் ஈரம் இருக்குது, ஆனால் சொட்ட சொட்ட தண்ணியோடு சேர்ந்து நிற்கலை. நான் அப்படி பாத்திரத்தில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி நிற்காமல் இருந்து இப்படி எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். நான் இப்போ 1 கிலோ சிக்கனை நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த சிக்கனை தான் நம்ம இப்போது சிக்கன் 65 மேரினேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் சொல்கிறேன். நம்ம எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது, உப்பு முதல்கிட்ட எல்லாமே இதில் போட வேண்டிய எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் இந்த ஒரு பேக்கெட்டை நீங்கள் போட்டாலே போதும், அப்படியே ஃபுல்லாத்தையும் நீங்கள் மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே சூப்பராக முழுமையாக இது கோட் ஆகிடும். இது என்ன இவ்வளோ சிகப்பாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது காஷ்மீரி சில்லி போட்டு நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணனால இது இயற்கையாக என்ன சிகப்பு வரணுமோ சிக்கன் 65க்கு அது வரும். தெருவோர கடைகளில் அந்த சிகப்பு கலர் ஒன்று வருது, அந்த மாதிரி ரசாயன பொருட்கள் எதுவும் இல்லாமல், எந்த கலப்படமும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸால் இது போட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 1 கிலோவில் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் 1 கிலோவில் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம இதை ஊற வச்சிடலாம். இது போட்டு ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் அதோட மேரினேஷன் நல்ல மீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் உங்கள் கொஸ்டினுக்கே நான் வரேன். என்னது நான் என்ன பண்ணுறது, நாங்கள் 1/4 கிலோவில் பண்ணுவோங்க அப்படின்னா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லையா, இந்த டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மசாலா போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 1/4 கிலோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட முடியும். இந்த ஸ்பூனுக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா 1/2 கிலோவுக்கு நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் இதோட ரேஷியோவே. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 ஹவர் கழித்து நம்ம இது பண்ணும்போது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சில பேர் சொல்லலாம், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக 1/2 மணி நேரம் தான் 1 மணி நேரம் தான் இருக்கணுமா அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா மைட்டில் நல்லா செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. இந்த டயத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா, நாம் ஒரு லெமனை நம்ம கட் பண்ணி இதில் புரிஞ்சிக்கலாம். ஸோ 1 கிலோவுக்கு நம்ம ஒரு லெமன் ஜூஸை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். 1/2 கிலோ போடுறீங்கன்னா நீங்கள் 1/2 பழத்தை நீங்கள் புழிஞ்சால் போதும். ஸோ இதுதான் இதோட மகத்துவமே இந்த ரெசிப்பியில். இப்போ நம்ம ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இதை இப்போ வறுத்துக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இது சூடு நிறைய இருக்கக்கூடாது. ஹை ஹீட்டில் இருந்தால் என்ன ஆகும், கலர் வந்துடும், உள்ள மீட்டு குக் ஆகாமல் போயிடும். நம்ம மெதுவடை போடுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வைப்போம் பார்த்தீங்களா, ஒரு மிதமான சூடு, அதில் நீங்கள் அந்த மாதிரி டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் இதை போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வைப்ரண்ட் கலரில் சூப்பரான சிக்கன் 65 அமேசிங்காக ரெடி ஆகும்.